கிறிஸ்தவ செய்திகள். பேர் என்னது? என் பேர் ஜபராஜ். ஜபராஜ். நான் கான்வென்ட் மூலியமா படிச்சுவேன். என்னாச்சு, உங்க பேரண்ட்ஸ் யாரும் இல்லையா? பேரண்ட்ஸ் யாரும் கிடையாது. பிள்ளைகள்? எனக்கு கல்யாணம் ஆகல. நான் ஒரு 2 கொலை பண்ணி ஜெயிலுக்கு போனவன். ஏன், என்னாச்சு? எதனால கொலை பண்ணீங்க? இளம் வயசுல தப்பு பண்ணிட்டீங்க. ஆமா, 22 வருஷம் சிறைச்சாலையில இருந்தால எனக்குன்னு ஒரு பிடி மண்ணும் கிடையாது, வீடும் கிடையாது. நான் இப்ப அப்படி நினைக்கிறீங்க நீங்க? அந்த தப்பு பண்ணதுனால உங்களை வீட்டுல இப்ப சேர்த்துக்கலையா? ஆமா, வீட்டுல யாரும் கிடையாது. சரி சரி. என் வீட பூரா எங்க அக்கா அபகரிச்சுட்டா. அவ என்ன சொல்றான்னா, நம்ம 2 பேரும் ஒரே குடல்ல தானே பிறந்தோம், கூட பிறந்தவங்க, நான் தானே வச்சிருக்கேன், போவா நீ எங்கேயா போய் பொழைச்சிக்க அப்படி. நான் அதனால இந்த ரோட்டு ஓரமா கிடக்கு குப்பையெல்லாம் பொறுக்கி இப்படியே நான் பொழைச்சிட்டே அலைகிறேன் என் ஜீவனை. எனக்கு துணை யாருன்னா ஜீசஸ் ஒரு ஆள் தான். இந்த உலகத்திலே உண்மையான தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒரு ஆள் தான். அவர் தான் மரித்தாரு, மீண்டும் உயிரோடு. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த காணொளியில் சகோதரர் பேசிய வார்த்தைகளை கேட்டோம் அல்லவா? வாழ்வில் எல்லாவற்றையும் இழந்து திக்கற்ற நிலையில் அவர் பேசும்போது, எனக்கு துணை யார் என்றால் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் என்று அழுத்தமாகச் சொல்கிறார். மனித உறவுகள் விட்டு விலகலாம், சொத்துக்கள், வீடுகள் பறிபோகலாம், நாம் செய்த தவறுகளால் உலகம் நம்மை தள்ளிவிடலாம். ஆனால் சகோதரர் சொன்னது போல, இந்த உலகத்திலேயே உண்மையான தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர்தான். ஏனென்றால் அவர் நம்முடைய எல்லா பாவங்களுக்காகவும் மரித்தார். நம்மை நித்திய மரணத்திலிருந்து விடுவிக்க அவர் 3ஆம் நாள் மீண்டும் உயிரோடு எழுந்தார். உங்கள் வாழ்க்கையில் எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு விட்டதாக நீங்கள் உணரும் ஒரு வேளையில் இன்னும் ஒரே ஒரு கதவு உங்களுக்காக திறந்திருக்கிறது. அதுதான் இயேசுவின் கரம். இந்த உலகில் அலைந்து திரிகிறவர்களுக்கு, நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு, யாருமில்லை என்று கலங்குபவர்களுக்கு இயேசு கிறிஸ்து இன்றும் இருக்கிறார். அவர் ஒரு பிடி மண்ணையோ அல்லது வீட்டின் பங்கையோ தேவை என்று சொல்லவில்லை. அவர் நம்மை தேற்ற வேண்டுவது மனம் உடைந்த இருதயத்தை மட்டும்தான். அவர் உயிரோடு இருக்கிறார். சகோதரருக்கு துணையாயிருந்தது போல உங்களுக்கும் அவரே உற்ற துணை. இந்த நொடியே உங்கள் வாழ்க்கையை இயேசுவின் கரத்தில் ஒப்புக்கொடுங்கள். உங்கள் ஜீவனுக்கு அவரே நித்தியமான மீட்பும் நம்பிக்கையும். இயேசு தாமே நம் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். ஆமென். கிறிஸ்தவ செய்திகள் மற்றும் உடனடி தகவல்களை உங்களுக்காக வழங்குகிறது உங்கள் வாசல் டிவி சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் ஐகானை அழுத்துங்கள். வாசல் டிவியோடு இணைந்திருங்கள்.